இன்னைக்கு மார்ச் 13. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் பக்கத்துல நமக்கு செய்திகள் இல்ல. டைரக்ட்டா நம்ம திருக்குறள்ல இருந்து தான் இன்னைக்கு செய்திகள் ஆரம்பிக்க போறோம். ஸோ திருக்குறள் அப்படின்னு பார்க்குறச்ச என்ன திருக்குறள் குடுத்துருக்காங்கன்னா, "ஓவுதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் எண்ணுமவர்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓவுதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் எண்ணுமவர்" மென்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்குக் காரணமான செயலைச் செய்யாமல் விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மென்மேலும் உயர்வோம். ஸோ நம்ம தொடர்ச்சியா நம்ம முன்னுக்கு வந்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயல்களா செய்யக்கூடிய ஒருவர், அவருடைய புகழ் கெடுவதற்கான காரணங்களா இருக்கக்கூடிய விஷயங்கள செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றாரு. திருக்குறள் எண் 653 அதிகாரம் வினை தூய்மை. அடுத்தது செய்திகளுக்குள்ள போனோம்னா, பிரதமர் நேத்து நெறையா திட்டங்கள தொடங்கி வச்சிருப்பாரு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அதனுடைய இந்த ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கி வைக்கிறது, அந்த மாரியான விஷயங்கள். அதுல தமிழகத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னா, சென்னைக்கும், மைசூருக்கும் 2வது வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ, அதன் அடிப்படையில பார்த்தோம்னா, தமிழகத்துல மட்டும் மொத்தம் 6 வந்தே பாரத் ரயில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இங்க. அவ்வளோதான். சரிங்களா? 6 வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே. போயிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்தது செப்டம்பர் 17 ஹைதராபாத் விடுதலை தினம். மத்திய அரசு அறிவிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 17 அப்படிங்கிறது ஹைதராபாத் லிபரேஷன் டே. ஹைதராபாத் விடுதலை தினம் அப்படிங்கிறத கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா 15 ஆகஸ்ட் 1947ல ஐ மீன் விடுதலை பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா? 15 ஆகஸ்ட் 1947ல விடுதலை வாங்கியிருப்போம். அப்போ நம்மளோட ஹைதராபாத் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி வந்து இணையாம இருந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய நிசாம் ஒண்ணு பாகிஸ்தானோட சேருவோம். இல்லாட்டி தனி நாடாக நாங்க இயங்கப் போறோம். அப்படிங்கிற மாரியான சில பிரச்சனைகள வந்து கிளப்பிட்டே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு 13 மாதங்கள் இடைவெளிக்கு அப்புறம் நம்மளுடைய உள்துறை இந்த ஒரு உள்துறை அமைச்சர் முன்னாள் உள்துறை அமைச்சரா இருந்த திரு வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு காவல்துறையினர வச்சு ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரியான விஷயங்கள் நடத்திருவாங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து ஆப்பரேஷன் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பரேஷன் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பரேஷன் போலோல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காவல்துறையினரின் நடவடிக்கை மூலம் 13 மாதங்களுக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஹைதராபாத் மாநிலத்துக்கு நிசாம் ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைத்தது. அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ஆப்பரேஷன் போலோ, இந்த இந்த லிபரேஷன் இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஹைதராபாத் விடுதலை தினமாக செப்டம்பர் 17 வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இன்னைக்கு ரொம்பவே செய்திகள் குறைவா தான் இருந்துச்சு. நம்ப குடியரசுத் தலைவர் மொரீஷியஸ் போயிருக்காங்க. சரிங்களா? அங்க போய் ஒரு வாக்குறுதி குடுத்திருக்காங்க. இந்திய அரசாங்கமும் அத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7ஆம் தலைமுறை இந்திய வம்சாவளி மொரீஷியஸ் நாட்டவர்களுக்கும், வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியினர் அங்கீகாரம் அளிக்கப்படும் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. அது ஒரு ஸ்பெஷல் புரோவிஷனா சேர்த்திருக்காங்க. அதாவது 7ஆம் தலைமுறை இந்திய வம்சாவளி மொரீஷியஸ் நாட்டவர்களுக்கும். ஓகேவா? ஸோ இந்தியன் டெசெண்டன்ட்ஸ் அப்படின்றத சொல்றோம் இல்லையா? மொரீஷியஸ் நாட்டுக்காரவங்களா தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் இந்தியாக்காரங்களா இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாரி 7ஆம் தலைமுறையான டிசெண்டன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குமே அ வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியினர் அப்படிங்கிற ஒரு அட்டை இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுதான் ஓசிஐ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியினர் அங்கீகாரம் அப்படிங்கிறது. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரம் 7ஆம் தலைமுறையினருக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறத நம்ம குடியரசுத் தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அத ஒரு செய்தியாக பார்க்கிறோம். கடைசியா பார்த்தோம்னா F1 அந்த நமக்கு இந்த கார் ரேஸ்லாம் தெரியும் இல்லையா? அது வந்து ஃபார்முலா 1 F1 அப்படிங்கிறத சொல்லுவோம். அதற்கான எரிபொருள் அப்படிங்கிறத இந்தியால முதல் முறையா தயாரிக்க போறாங்க. ஓகேங்களா? இன்னும் 3 மாதங்களில் F1 பந்தய கார்களில் பயன்படுத்துவதற்கான எரிபொருளை தயாரிக்க இருப்பதாக பொதுத்துறை பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அறிவித்துள்ளது. யார் பண்ண போறாங்கன்னா, ஐஓசி பண்ண போறாங்க. எங்கன்னா, ஒடிசா மாநிலம் பாராதீப் நகரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலையில் அந்த ஒரு எரிபொருள் அப்படிங்கிறத பண்ணப்படும். ஸோ, ஒடிசா மாநிலத்தில பாராதீப் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனோட சுத்திகரிப்பு ஆலையில தான்
இந்த F1 பந்தயத்துக்கான எரிபொருள் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த ஒரு விஷயத்த பண்ண போறோம். ஓகேங்களா? இந்தியாவோட எரிபொருள் அந்த ஒரு சந்தையில வந்து 40% அ யார் கையில தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கையில தான் இருக்கு. ஸோ ஜென்ரலா பேசிக்கா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, F1 கார்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல வந்து யார் தயாரிக்க போறாங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தயாரிக்க போறாங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ லாஸ்ட்டா பார்த்தோம்னா எழுத்தாளர் தேவி பாரதிக்கு சாகித்ய அகாடமி விருது. "நீர்வழி படுவும்" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த எழுதியிருப்பார். ஓகேங்களா? அந்த ஒரு தமிழ் நாவலுக்காக தான் இவருக்கு அந்த அவார்ட் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது முன்னாடியே வந்த அறிவிப்பு. இப்ப அவர் கையில அவார்ட் குடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த செய்தியில பார்க்குறோம். சரிங்களா? ஸோ தேவி பாரதி அவர்களுக்கு "நீர்வழி படுவும்" அப்படிங்கிற நாவலுக்காக அ அந்த சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு செய்தித்தாள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே செய்திகள் ஒண்ணுமே இல்ல. குறைவாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.